ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். ஐயா, பணம் இருக்கிறவங்கள பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க, நல்ல படிப்பறிவு இருக்கிறவங்கள படிப்பாளின்னு சொல்லுவாங்க. ஆனா யார்கிட்ட நல்ல மனசு இருக்கோ அவங்கள மட்டும்தான் ஐயா மனுஷன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க, மனுஷன்டா. ஐயா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, திருநெல்வேலினா அல்வா, தூத்துக்குடினா உப்பு, சாத்தூர்னா சேவு, சிவகாசினா பட்டாசு, விருதுநகர்னா என்ன புரோட்டா. விருதுநகர்னா என்ன பரோட்டாக்கு மட்டும் கிடையாதுயா, நல்ல மனசுள்ள மக்களுக்கும் ஃபேமஸ். ஐயா, எந்த மண்ணுக்கும் இல்லாத தனி சிறப்பு நம்ம விருதுநகர் மண்ணுக்கு இருக்கு. கஸ்தூரிபா, அன்னை கஸ்தூரிபாவும் காந்திஜியும் விருதுநகர் மண்ணுக்கு வந்திருந்தப்போ A4S அப்படின்ற இல்லத்துல தங்கியிருந்தாங்க. அப்ப நம்ம விருதுநகர் வாழ் மக்கள்லாம் சேர்ந்தவங்களுக்கு கருப்பட்டி கலந்த பலகாரம் கொடுத்தாங்களாம். அன்னை கஸ்தூரிபா சாகிறதுக்கு முன்னாடி காந்திஜிட்ட சொன்னாங்களாம், இப்போ எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, நம்ம விருதுநகர்ல சாப்பிட்ட அந்த கருப்பட்டி கலந்த பலகாரம் தான் ஞாபகம் வருதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி கூட இந்த விருதுநகரை பத்தி நினைக்க வச்ச மண்ணியா இந்த மண்ணு. இப்படிப்பட்ட இந்த மண்ணில நின்னுக்கிட்டு நல்ல மனசுன்னு பேசாம வேற எதை எடுத்தியா பேசிட முடியும்? கரிச காட்டு பூமியிலே வர கண்டெடுத்த காமாட்சியே, விருதுநகரின் வீர மகன் ஐயா, வீரத்தாயும் பெற்ற மகன், பதவி நாடா பண்பாளரே ஐயா, கல்வி கண்ண திறந்தவரே, சத்துணவு தந்தவராம் ஐயா, கல்வி கண்ண திறந்தவர் தான், விருதுநகரின் சிங்கமடா ஐயா, காமராஜர் தங்கமடா. ஐயா, பெருந்தலைவர் அவர் உருவாக்குனது மதிய உணவு, சத்துணவு. பின்னாடி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கான விதையை நட்டவர் யார் என்று கேட்டால் நம்முடைய பெருந்தலைவர் அவர்கள் தான். ஐயா, பெருந்தலைவர் காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது தேச போராட்ட தியாகி ஒருத்தர் அவர் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயாவுக்கு பத்திரிக்கை வச்சு அழைச்சாராம். அப்போ காமராஜர் ஐயா, என்னால் வர முடியாது, எனக்கு வேறொரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்தன்னைக்கு காலையில் அங்கே போனாரு. அப்போ தியாகி கேட்டாராம், நீங்கள் வாரேன்னு முதல்ல சொல்லியிருந்தா ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் ரெடி பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு காமராஜர் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, உங்களோட நிதி நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால தான் சொல்லலைன்னு சொல்லி சொல்லுவார். அப்போது ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுதும் அடுத்தவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த நல்ல மனசுக்கு எத்தனை பேருக்கே வந்துடும்? அதனாலதான் சொல்றேன், நம்ப முடியுதா இப்படிலாம் இருந்திருப்பாங்களான்னு. என் போட்டோவை சின்னதா போட்டாங்களடா அப்படின்னு கேட்கிறோம். நம்ம எவ்வளவு ஆச்சரியம், எப்படி வளர்ந்துட்டோம். அதனாலதான் சொல்றேன், நிம்மதியான மனசு உள்ளவங்க தான் இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நல்ல மனசு உள்ளவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை. சபாஸ்.